ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம நவமி திருவிழா. இதில் நம்ம இன்னைக்கு சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு, ராம அவதாரம் எடுப்பதற்கான காரணம் என்ன? அந்த தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு சிந்தனை செய்ய போகிறோம். அந்த ராம அவதாரம்ங்கிறது பெருமாளினுடைய தச அவதாரங்கள்லேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த அவதாரமாக கருதப்படுவது இந்த ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் தான். அதுலேயும் இந்த ராம அவதாரம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த அவதாரமாக கருதப்படுது. அப்படிப்பட்ட இந்த ராம அவதாரத்தை பெருமாள் எடுப்பதற்கான காரணம் என்ன? ஏன் அவர் ராம அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். நம்ம சிவாலயத்துல தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். இந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 பேர் தட்சிணாமூர்த்திக்கு கீழே இருப்பாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சனகாதி முனிவர்கள்னு பேர். அந்த சனகாதி முனிவர்கள் பிரம்மதேவரினுடைய மானசீக புதல்வர்கள். அவங்க தான் இந்த சனகாதி முனிவர்கள். அவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு முறை ஞானம் வேண்டி பிரம்மலோகத்திலிருந்து புறப்பட்டு நேரா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறாங்க. அப்ப அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய வாயிலானது பாத்தீங்கன்னா 7 விதமான வாயில்கள் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 வாயில்களையும் அவர்கள் கடந்துட்டாங்க. கடந்துட்டு 7வது வாயில் உள்ள போகிற பொழுது பாத்தீங்கன்னா ஜெயன், விஜயன் அப்படின்னு 2 துவாரபாலகர்கள். அவர்கள் பாத்தீங்கன்னா வைகுண்டத்தினுடைய வாயில் காப்பாளர்கள். அது கடைசி கட்டம். அதை தாண்டிட்டா உள்ள பெருமாளை போய் சேவிச்சிடலாம். அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா போய் தடுத்துடுறாங்க. உங்களுக்கு உள்ளே போவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துடுறாங்க. தடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. சனகாதி முனிவர்கள் ஏன் எங்களை உள்ள போக அனுமதி இல்லை அப்படிங்கும்பொழுது அதற்கு ஜெயன், விஜய் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது வைகுண்டம், இங்க பெருமாள் இருக்கார், அதனால எல்லாரையும் நாங்க உள்ள அனுப்ப மாட்டோம், ரொம்ப 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 மிக முக்கியமானவர்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும், உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா பேச்சு வாக்குவாதம் ரொம்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாகிட்டே போகுது. கடைசியில பாத்தீங்க அப்படின்னாக்கா சனகாதி முனிவர்கள் நீங்களே இந்த வைகுண்டத்தை விட்டு வெளியில போயிடுவீங்கிற மாதிரியான ஒரு சாபத்தையே பாத்தீங்க அப்படின்னாக்கா கொடுக்குற லெவலுக்கு வரப்போறாங்க. அந்த நேரத்துல பெருமாள் உள்ள வந்துடுறாரு. பெருமாள் உள்ள அதாவது வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாள் பாத்தீங்க அப்படின்னாக்கா வெளியில வர்றாரு. வெளியில இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா கேக்குறாரு, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையும் சொல்றாங்க. சனகாதி முனிவர்களும் இவர்களும் சொல்லும்போது எல்லாம் தெரிஞ்சவொடனே அப்புறம் பெருமாள் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா சொல்லிடுறாரு. இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க கிட்ட நீங்க நடந்துகிட்டது தப்பு. ஏன்னா சனகாதி முனிவர்கள் பிரம்மதேவர்களுடைய குமாரர்கள். அவர்களுக்கு நீங்க சரியான மதிப்பு கொடுத்துருக்கணும். அதனால நீங்க தாங்குற எண்ணத்தினாலையும் அகங்காரத்தினாலையும் ஆணவத்தினாலையும் நீங்க இது மாதிரி நடந்துகிட்டீங்க. ஆகையினால இதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பெருமாளே சொல்றாரு. அப்போ என்ன கொடுக்குறாருன்னா 2 விதமான வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்க இங்க இருந்து கிளம்பியதான் ஆகணும் வைகுண்டத்துல இருந்து. ஆனா நான் 2 விதமான வாய்ப்பு தரேன். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னுடைய பக்தனாக பிறங்க. 7 பிறவிகள் என்னுடைய பக்தனாக பிறந்து கைங்கரியம் பண்ணுங்க. கைங்கரியம் பண்ணிட்டு மேல வைகுண்டத்துக்கு வாங்க. இன்னொன்னு என்னுடைய எதிரியாக பிறங்க. ஆனா 3 பிறவி தான். இந்த 3 பிறவியில என்னுடைய எதிரியா பிறந்து என்னுடைய கையாலேயே நீங்க சம்ஹாரம் பண்ணி வைகுண்ட பதவி அடைங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்றாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா இவர்கள் ஜெயனும் விஜயனும் எதை சூஸ் பண்றாங்கன்னா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சூஸ் பண்றாங்க. என்னன்னா 7 பிறவிங்கிறது ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா லாங் டேர்ம். அதனால 7 பிறவி வேண்டாம், 3 பிறவியே போதும். 2வது என்னன்னா பெருமாளினுடைய அவதாரத்துல தரிசனம் கிடைக்கும். அதாவது நம்ம பாத்தீங்கன்னா பெருமாளினுடைய தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும். பக்தனாக பிறந்தா 7 பிறவியிலையும் பெருமாளுடைய தரிசனம் கிடைக்குமானா கொஞ்சம் கேள்விக்குறிதான். வைகுண்டத்துல தான் பார்க்கணும்ன்றாருன்னா கஷ்டம். ஆனா எதிரியா பிறக்கும் பொழுது கண்டிப்பா பாத்தீங்கன்னா தன்னுடைய கையால தான் மரணம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கண்டிப்பா பெருமாளினுடைய தரிசனமானது கிட்டும். அதனால டயமும் கம்மி. 7 பிறவிங்கிறதுக்கு 3 பிறவிங்கிறதுக்கு 4 பிறவி வித்தியாசம் வருது இல்ல. அதனால சரி ரைட் ஓகே அப்படின்ட்டார். நாங்க உங்களுடைய எதிரியாவே பிறந்துக்கிறோம். நான் உங்களுக்கு
பக்தராக பிறக்கல அப்படின்னு சொன்ன உடனே பெரும்பாலும் சரி இதே வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனுடைய அடிப்படையில தான் இந்த ஜெயன் விஜயன் இந்த 2 துவாரபாலகர்களும் முதல் பிறவியில இரண்யகசிபுவாகவும் இரண்யாட்சனாகவும் பிறக்கிறாங்க. இது முதல் பிறவி. அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 2வது பிறவியில ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பிறக்கிறாங்க. அதற்கு அடுத்தது 3வது பிறவியில கம்சனாகவும் சிசுபாலனாகவும் பிறக்கிறாங்க. இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 3 விதமான பிறவிகள் இருக்கு. இதுல 2வது பிறவி ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும். அப்ப இந்த ராவணனையும் கும்பகர்ணனையும் சம்ஹாரம் பண்ண வேண்டிய பொருட்டுலதான் பகவான் விஷ்ணுவானவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாக இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவதாரம் எடுக்கிறார். சரி, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராமாயணம் ராம அவதாரம் பிறந்ததற்கான ஒரு நோக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிடைச்சது. ஒரு நோக்கம் தான் கிடைச்சிருக்கு. இதுல இன்னொரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை இப்ப பார்க்கலாம். என்னன்னா, இந்த நோக்கத்தை நம்ம பார்க்கணும்னா நம்ம திருவிற்குடி வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போகணும். 5வது அஷ்டவீரட்டான தலங்கள் சிவபெருமானுக்கு 8 வீரட்டான தலங்கள் உண்டு. அதுல 5வது வீரட்டான தலம் திருவிற்குடி வீரட்டம். அந்த கோயில்ல போனோம்னா தான் இதுக்கான விடை கிடைக்கும். திருவிற்குடி ஜலந்தாசுர வதமூர்த்தி சுவாமியினுடைய திருநாமம். ஜலந்தன்னு சொல்லிட்டு ஒரு அசுரன். அந்த அசுரனை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சுவாமி வந்து சம்ஹாரம் பண்றார். அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த திருவிற்குடியில தான். அது சாதாரணமான ஒரு சம்ஹாரம் இல்லை, ரொம்ப சிறப்பான ஒரு சம்ஹாரம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜலந்தாசுரன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வரம் வாங்கியிருந்தான். என்னன்னா, முதல்ல சாகா வரம் கேட்டிருப்பான், அதை வந்து கொடுத்துருக்க மாட்டார் பிரம்மதேவர். அப்போ வந்து என்னன்னா, அதுக்கு மாற்றாக சாகா வரத்துக்கு மாற்றாக என்னுடைய மனைவி எப்ப வந்து கற்பு நெறி கவர்றாலோ அப்ப வந்து எனக்கு வந்து மரணம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். சரின்னு சொல்லிட்டு பிரம்மா அந்த வரத்தை கொடுத்துருப்பார். இந்த வரத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான தவறுகளும் அழிச்சாட்டியங்களும் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ ஒரு நாள் ரொம்ப ஆணவமானது முத்தி போய் நேரா வந்து கைலாயத்து மேலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போர் தொடுத்து போக ஆரம்பிப்பான். அப்ப கைலாயத்துல போர் தளபதியாக சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். அவர் வந்து எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறார் சண்டை போடலான்ட்டு. ஆனா சுவாமி வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவை கூட்டிகிட்டு நேரா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெளில வந்துட்டு இந்த மாதிரி பெருமாள்கிட்ட சொல்றாரு, என்னன்னா, நீங்க வந்து ஜலந்தாசுரன் மாதிரியே வந்து அவன் வீட்டுக்கு போங்க, நான் மற்றதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பெருமாளும் ஜலந்தாசுரன் மாதிரி இது பண்ணிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜலந்தாசுரன் மாதிரியே இவர் வந்து ஒரு மாதிரி அவன் வீட்டுக்கு போறாரு. இங்க வந்து அவன் வந்து மிகப்பெரிய படையோட கைலாயத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சிவபெருமான் ஒரு முனிவர் வேடத்துல அப்படியே அவனுக்கு எதிராப்புல அப்படியே வந்துட்டு, இங்க நில்லுப்பா, எங்க போற நீங்க, யாரை பார்க்க போற, இங்க சிவபெருமான் இருக்கிற கைலாயம், இங்க போய் நீ பெரும் படையோட போறீங்க, இந்த மாதிரி நீ போனீங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து பிரம்மலோகத்தையே ஜெயிச்சுட்டேன், வைகுண்டத்தையே ஜெயிச்சுட்டேன், அதனால எனக்கு சிவபெருமான்லாம் ஒண்ணும் இல்லை, நான் ஈஸியா ஜெயிச்சிருவா. சிவபெருமானுடைய சக்தி உனக்கு தெரியாதுப்பா, நீயே சின்ன பையன், உன்னால அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒண்ணு. இல்ல, நான் சிவபெருமானை ஜெயிக்க முடியும், என்னால எல்லா சக்தியும் இருக்கு, நான் இதுவரையும் எல்லாரையுமே ஜெயிச்சிருக்கேன், நான் யாரையுமே ஜெயிச்சிருக்கேன், தோத்ததுல யாருக்கிட்டையும் அப்படின்னு. சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நான் வந்து ஒரு பரீட்சை வைக்கிறேன், இந்த பரீட்சையில நீ வந்து பாஸ் பண்றியான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்கிறோம். அந்த முனிவர் கேட்கிறார். உடனே சரி, நீங்க என்ன சோதனை வேணாலும் வைங்க, நான் அதுல வெற்றி பெற்று காட்டுறேன்னு சொல்லி சொல்றான். அப்போ உடனே என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய காலால ஒரு சக்கரம் ஒண்ணு வரைகிறார் கீழே. இந்த சக்கரத்தை தூக்கி நிறுத்து பார்ப்போம், மேல வைக்க அப்படின்ன உடனே சரி இவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அந்த சக்கரம் இருக்கிற இடத்துக்கு தூரத்துக்கு அந்த தரையை ஃபுல்லா பேர்த்து எடுத்து மேல வைக்கிறான். மேல வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அது உண்மையான சக்கரமாக மாறி அவனுடைய ஜலந்தாசுரனுடைய கழுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அவன் வந்து அந்த இடத்துல சம்ஹாரம் ஆயிடுறான். இது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவானவர் எப்ப ஜலந்தாசுரன் வடிவத்தில் அங்க போனாரோ அப்ப வந்திருக்கிறது உண்மையிலேயே தன்னுடைய கணவர் தான் நினைச்சு அந்த அம்மா பாத பூஜை பண்ணிடுறாங்க. பாத பூஜை பண்ணுகிற போது தீர்த்தம் விட்டு பாதத்தை அலம்பிட்டு அதுக்கப்புறம் அவர் மேல சந்தனம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பாதத்தை தொடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்ப ஸ்பரிசம் பட்ட உடனே தெரிஞ்சிருது, நான் வந்திருக்கிறது தன்னுடைய கணவர் இல்லை அப்படின்ட்டு. நீ யாருன்னு கேட்கறதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அங்க வந்து ஜலந்தாசுரனானவன் சம்ஹாரம் ஆயிடுறான். அப்ப இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மகாவிஷ்ணு வந்து சபிச்சிருவாங்க. என்னன்னா, எப்படி நான் வந்து என்னுடைய கணவரை பிரிஞ்சு வாழ்றனோ
அதே மாதிரி நீ வந்து உன்னுடைய மனைவியை பிரிஞ்சு வாழ்வ. என்னுடைய கணவர் வந்து நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனா இன்னைக்கு என் கணவர் என்கிட்ட இல்ல, என் கணவர் பிரிஞ்சு இருக்காரு என்னை விட்டு, என் கணவர் உயிரோட இல்லை அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் நீதான். நீ மாறு வேஷத்துல வந்ததுனாலதான் என்னுடைய கற்பு நெறி தவறி என்னுடைய கணவரை நான் இழந்துட்டேன். அதுக்கு முழு காரணமான நீ உன்னுடைய மனைவியை பிரிஞ்சுதான் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சாபம் கொடுத்துரும். அந்த அம்மா கொடுத்த சாபத்தினாலதான் பிற்காலத்துல ராம அவதாரம் எடுத்து பெருமாள் ராமராகவும் தாயார் வந்து சீதையாகவும் அவதாரம் எடுத்து திருமணம் பண்ணுவாங்க. திருமணம் ஆகி கொஞ்ச காலம் வாழ்வாங்க, அப்புறம் பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் ராமாயணம், ராவண சம்ஹாரம் இதெல்லாம் நடந்து திருப்பி கொஞ்ச நாள் தான் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் ராமர் வந்து திரும்பி அந்த அம்மாவை காட்டு காமிச்சிருவார். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒன்றும் பெருசா சேர்ந்திருக்க மாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அவர் வந்து ஏன் ராம அவதாரத்துல சீதா தேவியோட இல்ல அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். அந்த அம்மாவினுடைய சாபத்தினால்தான் இவர் வந்து இந்த மாதிரி ராம அவதாரம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. சரி, இந்த 2 காரணங்கள் தான் பெருமாள் வந்து ராம அவதாரம் எடுக்க வேண்டிய காரணம். ஒண்ணு வந்து ஜெயன் விஜயன், அதுதான் பிரதானமான காரணம். இவர் ராம அவதாரம் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு தேவை இல்லையா? அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜலந்தாசுரனுடைய சம்ஹாரம் அவன் மனைவி கொடுத்த சாபம். அதனால இவர் வந்து இப்படி வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமாயணம் தோன்றுவதற்கான காரணம் ராமச்சந்திரமூர்த்தி இந்த பெருமாள் வந்து ஏன் ராமராக அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இன்னைக்கு சிந்தனை பண்ணோம். இனி வருங்காலங்களில் அடுத்தடுத்த தலைப்புகளில் சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.